வணக்கம். நோபடி saw it comingனு சொல்ற மாதிரி ஒரு படம் தான் நோபடி பார்ட் 1. கோவிட் டைம்ல வந்ததுனால அப்ப இப்படி ஒரு படம் வந்ததுன்றது எனக்கு சரியா தெரியாது. பெருசா கவலைப்படல. இப்படி ஒரு படத்தை மிஸ் பண்றோமே அப்படினா. லேட்டரா OTT எல்லாம் பார்த்தா ஒரு நல்ல ஃபன்னா இருந்தது. மற்றும் ஒரு ஹைப்பர் வயலண்ட் ஹாலிவுட் திரைப்படம். பட் ஹீரோ கேரக்டர் எழுதப்பட்ட விதம், சின்ன சின்ன சர்ப்ரைசஸ், லேசா படம் முழுக்க ஒரு ஹியூமர், இருக்கிறத வச்சு இம்ப்ரோவைஸ் பண்ணி ஃபைட் பண்ற அந்த ஆக்ஷன் சீக்வென்சஸ்னு எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டா மாத்தி இருந்துச்சு. இப்போ நோபடி ஆஸ்க்ஸ் ஃபார் இட் அப்படின்னு சொல்ற மாதிரி அதோடைய சீக்வல் ஒன்று வந்திருக்கு. போன பார்ட்டோடைய தொடர்ச்சியா அதே செட் ஆஃப் கேரக்டர்ஸை வச்சு தான் எடுத்திருக்காங்க. இந்தோனேஷியாவில் ஆக்ஷன் படங்கள் எடுத்து பிரபலமான டீமோ சாயாண்டோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு சீக்வல் தேருமா அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இது ரிவ்யூங்கிறத விட மோர் ஆஃப் கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான். ஏன்னா அவங்களே எப்படி ரெண்டு படத்தையும் பக்கத்தை வச்சு எடுத்தா தான் இருக்குது. நோபடி 2 ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சில சம்பவங்கள் இதில் ரெஃபர் பண்ணப்படுது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரஷ்யன் மாஃபியாவோட காசை நம்ம ஹீரோ ஹச் எரிச்சிருக்காரு. ஹீரோவுக்கு அசைன்மெண்ட்ஸ் தந்துட்டு இருந்த ஹேண்ட்லர் பார்பர் அப்படிங்கிறவர் அந்த காசை அவங்களுக்கு திருப்பி கட்டிட்டாரு. ஸோ இந்த பார்ட்டில் அந்த காசை திரும்ப தரத்துக்கு பதிலாக பார்பர் சொல்கிற அசைன்மெண்ட்ஸை ஹச் செஞ்சுட்டு வராரு. ஆனால் இதனால் அவர் குடும்பத்தோட அவரால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இருக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் விலகி போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட வெக்கேஷன் போறாரு. ஆனால் நம்மளால தான் எங்கே போனாலும் கூடவே பிரச்சனையும் கூட்டு போவார். ஸோ போகிற இடத்துல எப்படியான பிரச்சனைகள் வந்துச்சு, அதை நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்கிறாரு, இதெல்லாம் தான் இந்த படம். இந்த படத்துடைய முதல் ஹைலைட், மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ரெண்டுமே ஷரன் ஸ்டோன் தான். கூலி நாகார்ஜுனாவையும் ஆமீர் கானையும் கலந்து கட்டின மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டர். பட் எப்படி ரெண்டு பேரையுமே கூலி படத்தில் வேஸ்ட் பண்ணாங்களோ அதை விட மோசமாக இந்த படத்தில் ஷரன் ஸ்டோனை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்பேற்பட்ட ஆக்டர்ஸ் அவங்க. வேர்ஸ்ட் கேரக்டர் ரைட்டிங்னா அது இதுதான். பட் மிடில் கிளாஸ் லோக்கி மாஸ் ஆக்ஷன் ஹீரோ கேரக்டரை பாப் ஆடன்கர்க் கன்சிஸ்டன்சியோட ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. மற்ற நடிகர்களும் நீட். நோபடி பார்ட் 1 ஏன் ஒர்க் ஆச்சு அப்படின்னு யோசிச்சா, ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு படம் பார்த்தாலுமே கூட சாதாரண ஒரு மாணிக்கம் எந்த மொமெண்ட்ல பாஷாவா மாறுவார், அவர் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன பண்ணார், எப்படி வில்லன் ஜெயிப்பாருன்னு ஒரு கியூரியாசிட்டியை படம் முழுக்க ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா முதல் பார்ட்டில் எந்த விதமான ஐடியாவும் இல்லாமல் தான் நம்ம படம் பார்க்குறோம். ஸோ சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே புதுசுன்னு தான் எடுத்துக்கணும். ஆனால் சீக்வல் எடுக்கும்போது இந்த சர்ப்ரைசஸ் எதை வச்சுமே ப்ளே பண்ண முடியாது. புதுசாக ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்டை கொண்டு வந்தே ஆகணும். ஆனால் எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்க, சீக்வல் வெயிட் போதும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய மேக்கர்ஸ். ஸோ சேம் டெய்லர், சேம் ரெண்ட், சேம் பேட்டர்ன் இந்த படம் ஓடுது. ஆக்ஷன் விரும்பிகளுக்கு இந்த படம் ஒர்க் ஆகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பஸ்ஸில் வர மாதிரியே இங்கே போட்டில் நடக்கிற ஒரு சண்டை, ஒரு குடோனில் நடக்கிற சண்டை, தீம் பார்க்கில் நடக்கிற இந்த கிளைமேக்ஸ் சண்டைன்னு இதெல்லாம் அம்யூசிங்காக தெரியலாம். பட் வேற எந்த விஷயமும் இந்த படத்தில் புதுசாக இல்லைங்கிறதுனால ஆக்ஷனுக்காக மட்டுமே இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு அது மட்டுமே பத்தலை. அதுவுமே கூட எனக்கு ரெப்படேட்டிவாக தான் இருந்துச்சு. 1-2 இடங்களில் ஹியூமர் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அப்பாவை வர கிறிஸ்டோபர் லாய்ட் கேரக்டரும் ஒரு சர்ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சர்ப்ரைஸாக இருப்பார். இங்கே எங்கெல்லாம் கதைக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் மட்டும் வந்து கேமியோ பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு போங்கான ரைட்டிங். அட்லீஸ்ட் வைஃப் கானி நீல்சன் கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சும்மா பேருக்கு கிளைமேக்ஸில் மட்டும் அவங்கள பிரதானப்படுத்தி படத்தை முடிச்சிருக்காங்க. அகைன் முதல் பார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது எமோஷனல் மொமெண்ட்ஸும் இந்த பார்ட்டில் சுத்தமாக இல்லை. கிளைமேக்ஸ் ஷோ டவுனும் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. பாப் ஆடன்கர்க் ஏன் அசாசின் வேலையை விட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போன பார்ட்டில் சொல்லுவார். ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக். தென் அவர் பஸ்ஸில் ஃபைட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது வைஃபோட ஒரு மொமெண்ட் நல்லா இருக்கும். ஆனால் இந்த சீக்வலில் அப்படி ஒரு ஷாட் கூட இல்லை. கடைசி சீக்வன்ஸ் எல்லாம் ஹோம் அலோன் ஃபார் அடல்ட்ஸ்னு சொல்கிற லெவலில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டில் இந்த ட்ராப்ஸ்லாம் செட் பண்ணுறதை நமக்கு எல்லாம் மாண்டேஜில் காட்டினாலுமே கூட அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவ்வளோ என்ஜாயபிளாக இல்லை. கானி நீல்சன் வர கிளைமேக்ஸ் ஷாட் மட்டும் எனக்கு நல்ல மாஸ் மொமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் வெறும் 90 மினிட்ஸ் ரன் டைம் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ். படம் சட்டுன்னு ஆரம்பிச்சு சட்டுன்னு முடிஞ்சிச்சு. மொத்தத்தில் இந்த நோபடி 2 ஹாலிவுட்டின் சீக்வல் மோகத்தினால ஆடியன்ஸ் தலையில கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஆக்ஷன் படம். எனக்கு ரொம்ப ஆவரேஜான ஒரு படமாக தான் இருந்தது. வெறும் ஆக்ஷன் போதும், ஜாலியாக பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. சென்னையில் சப்டைட்டில்ஸோட தான் படத்தை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் மட்டும் தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிற ரேட்டிங்கே அடல் சொல்லி தான், அதை மறக்க வேணாம்.